ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேட் ஆஃப் ரிட்டர்னோட முக்கியத்துவத்த பார்க்க போறோம். எங்க கிட்ட வர்ற கிட்டத்தட்ட 100% பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே இடத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடன் வாங்கி முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இடத்துல முதலீடு பண்றது தான் அதிக லாபம்னு நம்பி இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த லாபத்தோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு கேட்டா பதில் இல்ல. ஒருத்தர் எங்க கிட்ட வரும்போது 2000த்துல நான் வாங்குன இடத்த இப்ப விக்கும்போது ரூ. 1,00,00,000 வித்தேன் அப்படின்னாரு. அதாவது ரூ. 2,00,000 வாங்கி ரூ. 1,00,00,000 வித்தேன். எனக்கு நல்ல லாபம் அப்படின்னு. நான் அவங்க கிட்ட கேட்டேன். சரி, நல்ல லாபம் தான். பெரிய பணம் தான். ஆனா அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அத பத்தின புரிதலே இல்ல. சோ நாம முதலீடு பண்றோம் அப்படின்னா, நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரேட் ஆஃப் ரிட்டர்ன பத்தி தான். அதுக்கு தான் இந்த வீடியோவ நாங்க இப்போ உங்களுக்கு குடுக்குறோம். இப்ப நான் ஒரு ஒரு ஸ்லைட ஷேர் பண்றேன். நம்ம அந்த ஸ்லைட ரன் த்ரூ பண்ணி பார்க்கலாம். சோ நாம ரேட் ஆஃப் ரிட்டர்னோட முக்கியத்துவத்த பார்க்க போறோம். நமக்கு ரொம்ப புடிச்ச கோல்ட ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி, அது எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குடுத்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடைச்ச ரிட்டர்னோட கம்பேர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரூல் 72 பத்தி பார்க்க போறோம். சோ முதல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ரியல் ரிட்டர்ன். நீங்க அப்சல்யூட் ரிட்டர்ன கவனிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய முதலீட்டில் கிடைத்த லாபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமயே போயிடும். பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும் அப்சல்யூட் ரிட்டர்ன். அதாவது 2,00,000 இருந்து ரூ. 1,00,00,000 பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். ஆனா வருடம் தோறும் அது எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, அது மிக குறைந்த வளர்ச்சியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ரேட் ஆஃப் ரிட்டர்ன தெரிஞ்சுக்கிட்டா தான் ரியல் ரிட்டர்ன தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரிஞ்சா தான் நீங்க ரிஸ்க்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எந்த முதலீடா இருந்தாலும் அந்த முதலீடுக்குன்னு ஒரு இன்ஹெரிட்டட் ரிஸ்க் இருக்கும். இடமா இருந்தா கூட இடத்துக்கும் ரிஸ்க் இருக்கு. நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க. அது 5 வருஷத்துல கட்டாயம் 10 மடங்கு போயிடும். உங்களுக்கு நல்ல உறுதியா தெரியும். ஆனா, நீங்க வாங்குன 2டே வருஷத்துல உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னா, நீங்க நெனச்ச விலைக்கு அந்த இடத்த விக்க முடியாது. அத லிக்விடிட்டி ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இது மாரி முதலீட்டுல பல ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரிஞ்சா மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்மளுடைய லாபத்தை எப்போதுமே ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மூலமா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரிஞ்சா தான் அத மானிட்டர் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அத கம்பேர் பண்ணி தேவையானா கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும். அதாவது நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க. அந்த முதலீட ஒரு 15 வருஷம், 20 வருஷம் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு 20 வருஷம் கழிச்சு நீங்க அத வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அது அதிகமான லாபமாவும் இருக்கலாம், குறைந்த லாபமாவும் இருக்கலாம். ஆனா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சது. வருடந்தோறும் எவ்வளவு வளருதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா, முதல் வருஷத்துல இருந்து நீங்க அந்த வளர்ச்சி போதுமான வளர்ச்சியா, இல்லையா அப்படிங்கிறத கண்காணிச்சு, தேவைப்பட்டா நீங்க உங்க முதலீட்டையும் மாத்தி வைக்கலாம். சோ அதுக்காக கட்டாயம் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரியணும். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். நமக்கு நம்மளோட கோல்ஸ நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சா, நாம அதுல கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன உயர்த்த முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய ஆசைய நம்ம நிறைவேத்திக்க முடியும். கோல்ஸ அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்னே தெரியல அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள நம்மளால நிறைவேத்தவே முடியாது. சோ இதெல்லாம் தான் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட முக்கியத்துவம். இத ஒரு கேஸ் ஸ்டடி மூலமா பார்க்கலாம் நம்ம. முதல்ல இடம். இதுக்கு நம்ம வெஸ்ட் மாம்பலம் எடுத்துக்கலாம். சென்னையில ஒரு பிரைம் லொகேஷன் அது. டி நகர் பக்கத்துல இருக்கு. அதுல 91ல ஒரு கிரவுண்ட் 5.5 சென்ட் 2,400 ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை இருக்கும் அப்படின்னு உங்களால கணிக்க முடியுமா? நீங்க வேணா இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல மனசுலயே கணிச்சு வச்சுக்கோங்க. சோ அப்போ அதோட ரேட் ரூ. 5,00,000. நீங்க சரியா கணிச்சிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. இல்லனாலும் பெரிய தப்பு கிடையாது. சோ இப்போ அதே ஒரு கிரவுண்ட் 5.5 சென்ட் 2,400 ஸ்கொயர் என்ன விலை இருக்கும்? மறுபடியும் கணிக்க முடியுமா? இப்போ அதோட விலை ரூ. 6,00,00,000.
5 லட்சத்துல இருந்து 6 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இந்த 32, 33 வருடங்கள்ல. இது அதிகமான வளர்ச்சியா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? என்னோட பதில் நிச்சயமா அதிகம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இத நீங்க அதிகம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இல்ல இது அதிகம் இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பதிலும் நம்ம சரின்னு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியுமா? சோ இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது வருடந்தோறும் எவ்வளவு உயர்ந்து வந்திருக்கு அப்படின்னா 16.138% வளர்ந்து வந்திருக்கு. 5 லட்சம் அப்படிங்கிறது இந்த சதவீதத்துல வளர்ந்து வந்ததால 6 கோடி ரூபாய் மாறிடும். இது நல்ல ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான். ஆனா நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல ரிஸ்கை எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் ஸ்லைட்லயே பார்த்தோம். ஒரு இடத்துக்கு பல செலவுகள் இருக்கும். நாம மெயின்டெனன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மாதம் 3000 அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு பார்த்தா 13.81% கொடுத்திருக்கு. இதுவும் நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ கோல்டு கூறு. கோல்டுல பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு உலக கரன்சி. கட்டாயம் எல்லாரும் கோல்டு கொஞ்சமாவது வச்சிருக்கணும். 5% ஒருத்தர் அவங்க போர்ட்போலியோல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோல்டு ஒரு முக்கியமான இது. 2000ல 10 கிராம் கோல்டு என்ன விலை அப்படின்னு உங்களால கணிக்க முடியுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. அப்பொழுதைய ரேட் ரூ. 4400. மறுபடியும் சரியா கணிச்சிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி, இல்லைனாலும் பெரிய தப்பு கிடையாது. இப்போ பரபரப்பா பேசப்படுது. தங்கம் விலை பயங்கரமா ரொம்ப அதிகமாக வாழ்விலேயே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப என்ன ரேட்டுன்னு கணிக்க முடியுமா? இப்ப அதோட ரேட் ரூ. 72,000. சோ மறுபடியும் அதே கேள்வி, இது அதிகமான வளர்ச்சியா அப்படின்னு கேட்டா நான் அதிகம் தான் சொல்லுவேன். நீங்களும் அதிகம் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும்போது உடனடி பதில் வராதுன்னு நான் நம்புறேன். அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இது வரைக்குமே நம்ம பெருசா யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இத இதுல நம்ம பதில் சொல்றதுக்கு சிரமப்படுறது ஒண்ணும் பெரிய தப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து யாருமே வந்து இது வரைக்கும் சரியா சொன்னது கிடையாது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12.351%. தங்கத்திலையும் ரிஸ்க் இருக்கு. நாம தங்கம் வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுப்போம், வேஸ்டேஜ், செய்கூலி, சேதாரம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிஸ்க்னு கணக்கிட்டுட்டு ஒரு 10% மட்டும் நான் வேஸ்டேஜ்னு கணக்கிட்டு அதோட சதவீதத்தை அந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை போட்டோம் அப்படின்னா அதற்கு வர்ற சதவீதம் 11.945%. மறுபடியும் இது ஒரு நல்ல சதவீதம் தான். இந்த 11% முன்னாடி ஸ்லைட்ல லேண்ட்ல பார்த்த 13%, இது எல்லாமே நல்ல சதவீதம் தான். ஆனா நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தங்கம் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், இது ரெண்டுத்துக்கும் தானாக மதிப்பு கூட்டக்கூடிய எந்த சக்தியும் கிடையாது. தங்கம் இளம் தங்கம் நிலம் இதோட விலை வந்து எப்ப உயரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. முதல்ல இடத்தை எடுத்துக்கலாம். அந்த இடத்தை சுத்தி ஒரு பள்ளி, இல்லைன்னா ஒரு மருத்துவமனை, இல்ல பல வீடுகள் இப்படி ஏதாவது சுத்தி நடந்தால் மட்டும்தான் அந்த நிலத்தோட மதிப்பு உயரும். அந்த நிலமே வந்து பணம் சம்பாதித்து கொடுக்காது. அதை சுத்தி விஷயங்கள் நடக்கணும். இது தங்கத்துக்கும் பொருந்தும். உலக பொருளாதாரம் வளரணும், இல்ல எங்கேயாவது போர் வரணும், சண்டை வரணும், சச்சரவு வரணும், இப்படியான காலகட்டங்கள்ல தான் தங்கத்தோட விலை உயரும். தங்கமாகட்டும், இடமாகட்டும், இது ரெண்டுமே வந்து பணத்தை சேர்த்து வைக்கிற இடம். அப்போ பணத்தை வளர்க்கிற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். சேர்த்து வைக்கிற இடம் ஒண்ணு இருக்குன்னா அது வளர்க்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொழில்கள். தொழில்கள் தான் தங்கத்தை தங்கத்தை இடத்தால் முடியாததை செய்யும். அதாவது பணத்தை வளர்க்கும். சோ நம்ம பணத்தை வந்து அதிகப்படுத்தணும், விரைவில் செல்வந்தர் ஆகணும்னா எல்லாரும் தொழில்கள் தான் தொடங்கணும். ஆனா எல்லாராலும் தொழில்கள் தொடங்க முடியுமா? சிரமம். ஆனா தொழில்களுக்கு முதலீடு தருகிற பங்கு சந்தையில் நாமெல்லாம் மிக எளிமையாக பங்கு பெறலாம். சரி, நாம ஏன் பங்கு சந்தையில பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் காரணம் சொல்றேன். இது என்னோட போர்ட்போலியோ, என்னோட டிரான்சாக்ஷன், நான் போட்ட முதலீடு. அதுல இந்த ஆனுவலைஸ்ட் கெயின் எப்போதுமே நம்ம வந்து டோட்டல் கெயின், அப்சல்யூட் கெயினை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்லைடே சொல்லிட்டு வரோம், இந்த வீடியோலயே சொல்லிட்டு வரோம். சோ இதை இக்னோர் பண்ணிடலாம். இந்த ஆனுவலைஸ்ட் கெயின் பாருங்க, 173%. நாம அந்த இடத்துக்கு என்ன பார்த்தோம்? 16% பார்த்தோம். தங்கத்துல 13% பார்த்தோம். ஆனா இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல
பணம் எங்க வளருதோ, எங்க செழிப்படையுதோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 173% குடுத்திருக்கு. ஸோ அந்த 16% விட 10% அதிகமா குடுத்திருக்கு. 10 மடங்கு அதிகமா குடுத்திருக்கு. அப்ப எல்லா பணத்தையும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுறலாமா அப்படின்னா, நான் என்னுடைய யுஎஸ் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவும் காட்டுறேன். ஸோ என்னோட அமெரிக்கா பங்குச்சந்தை முதலீடு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100% நட்டமாயிருக்கு. ஸோ பங்குச்சந்தையில அதிக லாபமும் பெறலாம், அத்தனையும் விட்டுட்டும் போகலாம். 2மே நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னதான் தீர்வு? நம்மை போன்றவர்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவர்களுக்கு, சாமானியர்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, அதற்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா பரஸ்பர நிதின்னு சொல்லுவாங்க. நம்மளை போன்ற சாமானியர்கள் கிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு, ஃபண்ட் மேனேஜர் நம்ம சார்பாக ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணி, அதுல வருமானம் வரும்போது, லாபம் வரும்போது அத நமக்கு பங்கிட்டு தருவாங்க. அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன். அகைன் நம்ம வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸை இக்னோர் பண்ணிடணும். ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் தான் நம்ம கவனிக்கணும். இதுலயும் 3 வருஷத்தை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இது கொரோனா பீரியட்ல இருந்து வந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எல்லா ஃபண்டோட ரிட்டர்னும் அதிகமா தான் இருக்கும். சோ அதை நம்ம கவனிக்க வேண்டாம். 5 வருடங்களை நம்ம எடுத்துக்கலாம். 10 வருடங்கள் எடுத்துக்கிறது ஒரு சேஃபான விஷயம்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 28% வந்து ஒரு ஃபண்ட் தொடர்ந்து கொடுத்துருக்கு. ஸோ 28% அப்படின்னா சென்னையில வெஸ்மாம்பலம் அப்படிங்கிற ஒரு பிரைம் ஏரியால இருக்கிற இடமே வந்து 30 வருடங்கள்ல 16% தான் வளர்ச்சி அடையுது அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து 28% அப்படி வளர்ச்சி அடையுதுன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்குன்னு அர்த்தம். மிக விரைவாகவே அந்த 5 லட்சம் அப்படிங்கிறது 6 கோடியாக மாறி இருக்கும் இந்த ஃபண்ட்ல போட்டிருந்தா. இப்போ நமக்கு இந்த பெர்சன்டேஜ் எதுக்கு முக்கியம்? 16% இருந்தா என்ன, 28% இருந்தா என்ன அப்படின்னா, ரூல் 72ன்னு இருக்கு. டபுள் த மணி. உங்களுடைய பணம் எவ்வளோ ஆண்டுகள்ல இரட்டிப்பு ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 72 அப்படிங்கிற எண்ணோட உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, வர்ற எண் தான் வந்து உங்களுடைய பணம் டபுள் ஆறதுக்கு எடுத்துக்கொள்கிற காலம். எடுத்துக்காட்டுக்கு 6% உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருது அப்படின்னா 72 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா 12 இயர்ஸ் வரும். 12 வருஷம் உங்க பணம் வந்து டபுள் ஆறதுக்கு எடுத்துக்கணும். சரி 12 வருஷம் ஆகுதுன்னா எப்போ வேணா டபுள் ஆகிட்டு போதுமே. அது 12 வருஷம் ஆனா 20 வருஷம் ஆனா என் பணம் டபுள் ஆனா டபுள் ஆனா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேபிள பாருங்க. 2000த்துல 5 லட்சம் ரூபாவை நீங்க 6% கொடுக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா 24 வருடம் கழித்து இப்போ உங்க கையில 20 லட்சம் ரூபாய் இருக்கும். இதுவே அடுத்த எக்ஸாம்பிள்ல நம்ம 14% தர்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 14% தருது அப்படின்னா 72 டிவைடட் பை 14 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வரும். இந்த 14% தரும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல நீங்க வந்து அதே 2000த்துல 5 லட்சத்தை முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இருக்கும். சோ இதுதான் வித்தியாசம். அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14ங்கிறது 8% தானே அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க நீங்க அத பணமா பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் எங்க இருக்கு, 1.5 கோடி ரூபாய் எங்க இருக்கு. நான் 14% அப்படிங்கிறது 5 வருடம் அப்படிங்கிற கணக்குக்காக தான் வச்சிருக்கேன். நாம முதல் ஸ்லைட்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்லைட்ல பார்த்தது 28% கொடுத்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க 2000த்துல 5 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012லயே உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வந்திருக்கும். அப்படியான வளர்ச்சியை நாம ரேட் ஆஃப் ரிட்டர்னை கவனத்துடன் கவனிச்சு அதை வளர வச்சோம்னா சரியாக கவனிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும். சோ எப்போதுமே நாம வந்து ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு தான் உழைக்கணும். அதுக்காக தான் மெனக்கிடணும். நீங்க 10 மணி நேரம் 15 மணி நேரம் உடல் உழைப்பை போட்டு சம்பாதிக்கிறத விட உங்க பணத்தை வந்து நீங்க சம்பாதிக்க வச்சீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சோண்டு மெனக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பணம் உங்களை விட அதிகமாக மிக விரைவாகவே சம்பாதிச்சு. சோ இது மூலமா நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸை தயவு செய்து நிராகரிச்சிருங்க. யாராவது இவ்வளோ கொஞ்சோண்டு பணம் தான் போட்டேன் எனக்கு அதிகமா லாபம் வந்துருச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஒரே கேள்வி கேளுங்க. உன்னோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னப்பா அப்படின்னு கேளுங்க.
அது அவங்களுக்கு சொல்ல முடியாத போதே வந்து அது ஒரு தோல்வியா தான் நம்ம பார்க்கணும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத விட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல தான் நம்ம கவனம் செலுத்தணும். நாம ஒரு இடத்த வாங்கி போட்டு, அந்த இடத்த காக்குறதுக்காக அதுக்கு ஒரு காவலாளிய போட்டு, அத சுத்தி செவர்கள் கட்டி, அப்புறம் அதுல டாக்ஸ் கட்டி, தண்ணி டாக்ஸ் கட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டி, இப்படி பல விஷயங்கள சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணுமே மிஞ்சாம கூட இருக்கலாம். சோ நாம எப்போதுமே ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் பார்க்கணும். நீங்க கண்டிப்பா மெனக்கெடணும். இதத்தான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இடம் வாங்கி போடுறீங்க, தங்கம் வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் ஏன் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, நீங்க அதுலலாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க வாங்கி போடுறீங்க. 20 வருடம் கழித்து அது விலை உயர்ந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வித்துட்டு அத நீங்க அனுபவிக்கலாம். ஆனா 20 வருடம் கழிச்சு அது வளரல அப்படின்னா, நீங்க அத அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு குடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான், ஒரு அக்கறை இல்லாம தான் நீங்க வந்து அந்த முதலீடுகள பண்றீங்களோ அப்படிங்கிறது என்னோட சமீப சிந்தனைகளா இருக்கு. இந்த தப்ப செய்யாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. கொஞ்சம் மெனக்கெடல் போட்டீங்க அப்படின்னா, உங்களோட தலைமுறையோட தலைவிதியே வந்து மிக அருமையாக மாறிடும். மறுபடியும் சொல்றோம். நீங்க உங்களுடைய முதலீட்ட எவ்வளவு விரைவாக டபுள் பண்றீங்களோ, அவ்வளவு விரைவாக பெரிய பணக்காரர் ஆகலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். நம்மளுடைய நம்மளுடைய மந்த்ரா ஒண்ணே ஒண்ணுதான். நாம ஒரு நாள், 1% ரூ. 1 கூட வீணடிக்கக் கூடாது. முழுவதுமாக வலிச்சு எடுத்து நாம வந்து லாபம் அடையணும். சோ அத அத அப்படி லாபம் அடையணும்னா, நமக்கு நம்மளுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு தெரியணும். அத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நல்லா இல்ல அப்படின்னா, அதை மாற்றி நல்ல முதலீடுகள்ல நம்ம பணத்த திருப்பி விடணும். இத கவனத்துடன் நீங்க செய்யணும். வருஷத்துல 1 நாள் எப்படி தீபாவளி கொண்டாடுறோமோ, பொங்கல் கொண்டாடுறோமோ, அது மாரி ஒரு நாள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய நிதி சொத்தின் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அளவிட்டு தேவையான அதுல மாற்றங்கள செய்யணும். இதுக்கு கட்டாயம் நீங்க வந்து உங்களோட நிதி ஆலோசகர அணுகுனீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா உதவிகளுமே செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி.